ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக பூண்டு தக்காளி சாதம். இது பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு டிஷ் தான். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் சின்னதாக ஒரு பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாசி பூ, 2 லவங்கம், 2 பட்டை வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் வந்து 2 முழு பூண்டு பார்த்திங்கன்னா உரித்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது சின்ன சைஸ்னால 2 போட்டிருக்கேன், பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். இது பச்சை வாசனை போக வதக்கலாம். இப்போ ட்ரை பவுடர்லாம் போடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வச்சுருக்கேன், அது போடுறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி, இப்போ இதெல்லாம் நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இது பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் வேக வச்சு சாதத்தை போடுறேன். நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து மீடியமில் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் உப்பு காரம் நல்லா இறங்கும். ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பூண்டு தக்காளி சாதம் ரெடிங்க. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச இந்த பூண்டு தக்காளி சாதம் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம குயிக்காகவும் பண்ணிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.